الحمد لله عن الحدود والغايات، الأعضاء والأركان والأدوات، ولا تحويه الجهات الست كسائر المبتدعات. والصلاة والسلام على أشرف المخلوقات سيدنا محمد وعلى آله وأصحابه وسائر إخوانه النبيين المؤيدين بالمعجزات الباهرات. فرع موسى انفرق البحر، وبدعاء نوح نزل المطر، ولمحمد صلى الله عليه وسلم شهد الشجر والحجر وانشق القمر. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. صدق الله العظيم. وعن ابن عمر رضي الله عنهما مرفوعا: صلوا الله حقكم وأدوا إليهم حقهم، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الإمام الترمذي في جامعه. சர்வபுகழும் ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாம். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலிம் சாதி மார்க்கம் என்று வந்த என் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபிஈன்கள், கியாமத் வரை அவர்கள் வாழ்கின்ற வாழ முயற்சிக்கின்ற நல்லோர்கள், தாயிகள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ் தஆலாவின் ஸலாத்தின் கருணையும் ஸலாமின் ஈடேற்றமும் உண்டாவதாக இருக்க வேண்டியிருக்கின்றார். புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறைவன் சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தன் வாழ்வின் சகல கட்டங்களிலும் அல்லாஹ் ஒருவனை அஞ்சி வைத்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுமாறு, இஸ்லாமிய அறநெறிகளை தன் வாழ்வில் ஏற்படுத்துமாறு முதலில் அடியேற்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நல்லுபதேசம் செய்கின்றேன். இறை கட்டளை பிறப்பிக்கிறேன். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற குறுகிய கால உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் அவாவும் தான் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமானதொரு வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கிறது. அன்பானவர்களே, இவ்வுலக வரலாற்றிலே ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ, இதனை தாண்டி இதற்கு அப்பால் அன்பானவர்களே மிக பெரும் சுதந்திரத்தை, மிக பெரும் நிம்மதியை, அல்லாஹ்வுடைய ஏராளமான ஞானத்துகளை, வளங்களை அனுபவித்து வாழ்ந்த சமூகம் பனூ இஸ்ரவேல். அவர்களுடைய மகிழ்ச்சி எல்லையற்றது. அவர்கள் திரும்புகின்ற பக்கம் எல்லாம் தேவைகள் நிறைவேறிக் கொண்டிருந்தன. பணம் தேவையாகின்ற போது பணம், உணவுகள் தேவையாகின்ற போது உணவுகள், வாகன தேவையின் போது வாகனங்கள். அன்பானவர்களே, ரப்பினுடைய ஒட்டுமொத்த வளங்களின் பெரும் பகுதியை அனுபவித்தவர்கள் பனூ இஸ்ரவேல். ஒரு மனிதன் எவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கையை கனவு காண்கின்றான். பலருடைய கனவுகள் பனூ இஸ்ரவேலுடைய நிஜ வாழ்க்கையாக இருந்தது. மனிதர்கள் தொலைத்த நிம்மதியை, மனிதர்கள் தொலைத்த சந்தோஷம் பனூ இஸ்ரவேலர்களின் காலடிகளை முத்தமிட்டன. அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, அவ்வளவு மகிழ்ச்சியான, சந்தோஷமான, ஏராளமான வளங்களை அனுபவித்து வாழ்ந்த சமூகம் பனூ இஸ்ரவேல். மறுபுறம் உலக அடிப்படைகளை தாண்டி, உலக வளங்களை தாண்டி தீனுடைய விடயத்தில் உச்சகட்டம் தொட்டவர்களும் பனூ இஸ்ரவேலர்கள் என்று வரலாறு பேசுகின்றனர். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய முஸ்னத் அஹ்மதிலே ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனூ இஸ்ரவேலர்களுடைய இபாதத்துகளை பற்றி குறிப்பிட்ட ஹதீஸ். பனூ இஸ்ரவேலர்களை சேர்ந்த ஒரு சமூகம், ஒரு கூட்டத்தினர் ஒரு மக்பராவுக்குள், ஒரு மையவாடிக்குள் நுழைகின்றார்கள்.
2 ரகாத்துகள் தொழுதுவிட்டு லவ் அன்ன அல்லாஹ் பஅஸ லனா அஹதன் மிம்மன் மாது, அந்த மையவாடிகளில் நுழைந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே மரணித்து கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களில் யாரேனும் ஒருவரை எழுப்பி மரணம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி நாங்கள் அவரிடம் விசாரிக்க வேண்டும். இது நடக்கின்ற காரணம், இது சாத்தியமாகின்ற விடயமா? அன்பானவர்களே, இருகரம் ஏந்தினார்கள், பிரார்த்தித்தார்கள், துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற யாரேனும் ஒருவருடன் நாங்கள் பேச வேண்டும். கபரிலே இருந்து ஒரு மனிதன் தலையை வெளியிலே போட்டார். கேட்டார்கள், உன்னுடைய மரணம் எவ்வாறு இருந்தது? கபரிலே இருந்து எழுப்பியவர் சொன்னார், நான் மரணித்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது, நான் மரணித்து 100 வருடங்கள் கடந்து விட்டன. மரணத்துடைய வேதனை, சக்கராத்துடைய வேதனை இன்னும் எனது உடலில் இருந்து முழுமையாக நீங்கிறது. அன்பானவர்களே, நான் மரணத்தை பற்றி பேசவில்லை. பனு இஸ்ரவேலருடைய ஈமான், பனு இஸ்ரவேலருடைய இபாதா, பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கண்ட விதம், அதுவும் அவர்களுடைய உலக இன்பங்களுக்கு குறைந்ததாக இருக்கிறது. அன்பானவர்களே, உலக வளங்களிலும் தீனுடைய சாராம்ச அம்சங்களிலும் உச்ச கட்டம் தொட்ட பனு இஸ்ரவேலர்களுடைய மறுபுறம் உலகத்திலே அல்லாஹ்வினுடைய கோபத்தை, சாபத்தை அதிகம் சம்பாதித்து அல்லாஹ்வினுடைய அதாவை, தண்டனையை அதிகம் பெற்ற சமூகமும் பனு இஸ்ரவேலர்கள் தான். அன்பானவர்களே, சூரா பக்ராவிலே பனு இஸ்ரவேலர்களுடைய வீழ்ச்சியை குர்ஆன் பேசுகிறது. وَإِذْ قَالَ لَهُمْ دُعَاءً, ஒரு பனு இஸ்ரவேலர்களுடைய ஒரு சமூகம் ஒரு நபியிடத்திலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னர் வாழ்ந்த நபி ஷம்தீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பனு இஸ்ரவேலர்கள் வந்து சொல்லுகிறார்கள், எங்களை வழிநடத்துகின்ற ஒரு தலைவரை நீங்கள் எங்களுக்கு நியமனம் செய்து கொடுக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு தலைவரை நீங்கள் நியமித்து தாருங்கள். அன்பானவர்களே, ஷம்தீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நெடிய மஷூராக்களுக்கு பின்னர், ஆலோசனைகள், சிந்தனைகளுக்கு பின்னர் தாலூத் என்ற மனிதரை பனு இஸ்ரவேலர்களுக்கு தலைவராக நியமித்தார். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, பனு இஸ்ரவேலர்களுக்கு, அந்த ஊர் மக்களுக்கு தாலூத் என்பவர் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட விடயம் தெரிந்ததும் அவர்கள் கேட்டார்கள், காலு அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா, எங்களை நிர்வாகம் செய்கின்ற, எங்களை தலைமை தாங்குகின்ற தகுதி தாலூத்துக்கு எவ்வாறு கிடைக்க முடியும்? எங்களை வழிநடத்துவதற்கு, எங்களை நிர்வகிப்பதற்கு தாலூத் தகுதி இல்லாதவர், தாலூத் தகுதி இல்லாதவர், அதிகாரையற்றவர். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, உலக வளங்களின் உச்சம் தொட்ட பனு இஸ்ரவேலர்கள் எப்போது தனக்கு முடிவு செய்யப்பட்ட தலைமைத்துவத்தை மறுக்க ஆரம்பித்தார், எப்போது தன்னுடைய தலைமைத்துவத்தை ஏற்பதற்கு அவர்கள் தயாராகவில்லை, அன்றிலிருந்து பனு இஸ்ரவேலர்களுடைய அழிவும் வீழ்ச்சியும் ஆரம்பம். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, ஷம்தீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு எடுத்துச் சொன்னார்கள். இது அல்லாஹ்வுடைய தெரிவு. அல்லாஹ் அவரை உங்களுக்கு தலைவராக தெரிவு செய்திருக்கிறார். அல்லாஹ்வினுடைய முடிவு. நீங்கள் அவரை தலைவராக கபூல் செய்யுங்கள், உங்களுக்கு பொறுப்புதாரிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, பனு இஸ்ரவேலர்கள் ஏற்க தயாரில்லை, பனு இஸ்ரவேலர்கள் கட்டுப்பட தயாரில்லை. அழிவு ஆரம்பமானது. அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிற்கு அனுப்பப்பட்ட காலம் எவ்வளவு பயங்கரமான காலம் என்பதை நாங்கள் நன்கறிந்திருக்கிறோம். பிரிந்து வாழ்ந்த சமூகம், எடுத்ததற்கெல்லாம் கோபப்படுகின்ற சமூகம், பிளவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த உம்மத் அது. அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் ஒரு வெற்றிகரமான
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுகின்ற ஒரு சமூகத்தை நபி அவர்கள் தோற்றுவித்தார். கட்டுப்படுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் நபித்துவம் கொடுக்கப்பட்ட காலத்திலே ஒட்டுமொத்த உலகின் வல்லரசுகளாக இருந்தது ரோம் பாரசீகம். ரோமபுரியின் பாரசீகம். நபி அவர்கள் நபித்துவம் கிடைக்க பெற்று ஓரிரு வருடங்களில் பாரசீகம் என்ற வல்லரசை ரோம் என்ற வல்லரசை வீழ்த்தியது. அதிலிருந்து 5 வருடங்களில் ரோமர்கள் பாரசீகர்களை வீழ்த்தினார்கள். அதிலிருந்து 5 வருடங்கள் கூட கடக்கவில்லை. இஸ்லாமியர்கள் ரோமையும் பாரசீகத்தையும் தோல்வியடைய செய்தார்கள், தோற்கடித்தார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தலை நிமிர்ந்து நின்றது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு சமூகம் அது பின்னணியிலே அமைந்திருந்தது. நபி அவர்களுடைய சஹாபாக்களுடைய கட்டுப்படுகின்ற தன்மை சுப்ஹானல்லாஹ். ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறார். முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான மிகப்பெரியதொரு யுத்தம் சிரியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10,000 பேர் கொண்ட படை முஸ்லிம்களுடைய, 2,40,000 பேர் கொண்ட படை யூதர்களுடைய. அன்பாளர்களை, யூத படையினுடைய எண்ணிக்கைகளை கண்டு முஸ்லிம்கள் துவண்டு விடவில்லை, பயந்து விடவில்லை. காரணம், இஸ்லாமிய படையை தலைமை தாங்கி நடாத்திக் கொண்டிருந்தார்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. படையின் எண்ணிக்கை குறைவு என்றிருந்தால் காலித் பின் வலீத் என்ற பெயர் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஒரு தைரியத்தை கொடுத்துக் கொண்டிருந்தது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு படையை தலைமை தாங்குகின்ற போது அந்த படை தோல்வியை சந்திக்காது என்பது திண்ணம் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருந்த நேரத்திலேதான் யுத்த களத்திற்கு ஒரு கடிதம் கிடைக்கிறது. தலைவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலிருந்து காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை சத்தமாக வாசித்தார்கள். காலித், இது உங்களுக்கு உங்களுடைய தலைவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதுகின்ற கடிதம். உடனடியாக உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, பதவி நீக்கம் செய்துவிட்டு உடனடியாக நீங்கள் மதீனாவுக்கு திரும்ப வேண்டும். அன்பாளர்களே, கண்ணியமானவர்களே, படைக்குள்ளால் ஒரு சலசலப்பு, படைக்குள்ளால் ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை. முஸ்லிம்களுடைய தூண் காலித் பின் வலீத் இந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டால் இந்த 10,000 பேருடைய நிலைமை என்னவாகும்? அன்பாளர்களே, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே தனது தலைமை பொறுப்பை ஒப்படைக்கின்ற போது படையில் இருந்த ஒரு சிலர் சொன்னார்கள், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நீங்கள் தலைமைத்துவத்திலிருந்து நீங்குவதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு குழப்பவாதி அல்ல. அவர் தன்னுடைய பக்கத்துக்கு ஆள் சேர்ப்பவர்கள் அல்ல, தன்னுடைய பெயரை நிலைநாட்ட விரும்பியவர் அல்ல. நபி அவர்களுடைய பாசறையை வளர்ந்தவர், தலைமைத்துவத்துடைய கட்டுப்பாடு உணர்ந்தவர். சொன்னார்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய தலைமைத்துவம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு விடுத்திருக்கின்ற கட்டளை நான் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்பதுதான். அதற்கு அப்பால் என்னால் தனித்து நின்று சுய முடிவு எடுக்க முடியாது. பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மதீனாவுக்கு திரும்பிய காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், காரணம் என்று எதற்காக என்று பதவி நீக்கம் செய்தேன்? அன்பாளர்களே, தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுவது ஒரு புறம், ஒரு தலைவருடைய சிந்தனை தூரநோக்கு, அதையும் நாங்கள் அடுத்த புறத்திலே விளங்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களுடைய கணக்கு வழக்கிலே, படையுடைய கணக்கு விடயங்களில் சில முரண்பாடுகள் இருக்கின்றன, முறைப்பாடுகள் இருக்கின்றன. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பைத்துல் மாலிக்கு என்னுடைய சொந்த பணத்தை போட்டு நான் படையை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். பைத்துல் மாலினுடைய பொதுச்சொத்து எனது கைகளிலே இல்லை, கணக்கு வழக்குகளிலும் முரண்பாடு கிடையாது. நீங்கள் சமாளிக்காமல் உண்மையான காரணத்தை சொல்லுங்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், காலித் பின் வலீத், என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். உங்களை நான் பதவி நீக்கம் செய்ததனுடைய காரணம்
முஸ்லிம்களுடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். இந்த படைக்கு வெற்றியை கொடுப்பவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டியது. நீங்கள் தலைமை தாங்குகின்ற படையிலே உள்ள படை வீரர்கள் அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை கண்மூடித்தனமாக உங்கள் மீது வைத்து விடுகிறார்கள். ஹாலித் இப்னு வலீத் என்பவர் சாதாரண ஒரு மனிதன் தான். அவர் இல்லாமலும் படை வெற்றி கொள்ளப்பட வேண்டும், படை வெற்றி கொள்ளப்படும் என்பதை படை வீரர்கள் அறிய வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் உங்களை பதவி நீக்கம் செய்தார். அன்பாளர்களே, கண்ணியமானவர்களே, எவ்வளவு திறமையானவராக இருந்தார், எவ்வளவு தகமையானவராக இருந்தார். எனக்கு மேல் இருப்பவர் என்னை விலகிவிடச் சொன்னால் விலகி விடுகின்ற கட்டுப்படுகின்ற தன்மை மிக பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது. அன்பாளர்களே, கண்ணியமானவர்களே, இன்று நாங்கள் படிக்க வேண்டும், நாங்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டிய மிக பெரும் ஒரு பகுதி கட்டுப்படுதல். கட்டுப்படுதல் என்னுடைய தலைமைக்கு, என்னுடைய தலைமைத்துவம் யாராக இருந்தால், என்னுடைய நண்பராக, என்னுடைய உறவாக அல்லது என்னுடைய விரோதியாக இருந்தாலும் அது எனக்கும் அவருக்கும் மத்தியில் உள்ள தனிப்பட்ட விடயம். அவர் பொறுப்பு என்ற இடத்திலிருந்து, தலைமைத்துவம் என்ற இடத்திலிருந்து பிறப்பிக்கின்ற கட்டளைக்கு அடிபணிவது என்னுடைய கடமை. அன்பார்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஹதீஸ் திருமதியிலே பதிவாகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் வாழுகின்ற நீங்கள் பல கருத்து முரண்பாடுகளை சந்திப்பீர்கள். வஉமூரன் துன்கிரூனஹா, நீங்கள் விரும்பாத, நீங்கள் வெறுக்கின்ற, உங்களால் சகித்துக் கொள்ள முடியாத பல விடயங்களை நீங்கள் காண வேண்டி வரும். உங்களுடைய பொறுப்புதான். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தலைவர்கள், உங்களுடைய நிர்வாகிகள், அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய முடிவுகள் உங்களை ஜீரணிக்க முடியாமல் இருக்கும். கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அவ்வாறான ஒரு நிலைமை உருவாகின்ற போது அவர்களுக்கு எதிராக நாங்கள் கிளர்ச்சி செய்ய முடியுமா யா ரசூலல்லாஹ்? அவர்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க முடியுமா யா ரசூலல்லாஹ்? அன்பானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வழிகாட்டல் இதுதான். இஸ்லாமிய வழிகாட்டல் இதுதான். நபி அவர்கள் சொன்னார்கள், அஅது இலைஹிம் ஹக்கஹும், உங்களுடைய நிர்வாகிகள், உங்களை பரிமாற்றம் செய்பவர்கள், உங்களை தலைமை தாங்கி வழிநடத்துபவர்கள் உங்களுக்கு அநியாயம் இழைத்தாலும், அவர்கள் முறைகேடாக நடந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்யும். அன்பாளர்கள், எங்களுடைய சந்தா பணம் நாங்கள் கட்டுப்படுவது, அவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு முடிவுகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவது, நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் முறையாக செய்ய வேண்டும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை உங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் அவர்களுடன் முரண்படாதீர்கள், அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யாதீர்கள், குரல் கொடுக்காதீர்கள். சொன்னார்கள், உங்களுடைய ஹக்குகளை உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகள் எதுவோ, உங்களுக்கு என்ன உரிமை கிடைக்க வேண்டுமோ, அன்பானவர்களே, உங்களுக்கு தஹஜ்ஜுத் இருக்கிறது, உங்களிடம் கண்ணீர் இருக்கிறது, உங்களுக்கு பதிலளிக்கின்ற ரப்பு இருக்கிறான். அவரிடம் முறைப்படுங்கள், அவரிடத்திலே குறைகள் அனைத்தையும் கொட்டுங்கள். யாரெல்லாம் உங்களுக்கு அநியாயம் இழைத்தார்களோ ரப்பிடத்திலே முறையிடுங்கள். உங்களுடைய உரிமையை ரப்பிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். நிர்வாகிகளுக்கு எதிராக, பொறுப்புதாரிகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்துள்ளார்கள். அன்பாளர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு கட்டுக்கோப்பான சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இன்று அதிகமான கிளர்ச்சிகள், அதிகமான இடங்களிலே இருப்பது. அன்பாளர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தலைமைத்துவத்தினுடைய, ஒரு நிர்வாகியினுடைய அல்லது ஒரு பொறுப்புதாரியுடைய ஒரு செயலை கண்டுவிட்டால் அதனுடைய யதார்த்தம், அதனுடைய சரியான காரணம் என்ன என்பதை அலசாமல் எனது மனதுக்கு பட்டதை எல்லாம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் கெஸ் பண்ணி, நான் ஒரு விடயத்தை யூகித்து அதனை ஒரு காரணமாக நான் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே இந்த விடயத்தை
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தூரம் எச்சரிக்கிறான் என்றால், கண்ணியமானவர்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த மிக பிரதானமான 2 கோத்திரங்கள், 2 குடும்பங்கள். முதலாவது பக்கர் கிளையினர், ஒரு பக்கர் கிளையார். இன்னொன்று பனு முஸ்தலக் கோத்திரம். பக்கர் கிளையை, பக்கர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் உக்பத் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜகாத் விடயங்களுக்கு பொறுப்பாளியாக இருந்தார். ஜகாத்தை வசூலிக்கின்ற பொறுப்பு உக்பா ரலியல்லாஹு அன்ஹுடைய கையிலே இருந்தது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை முஸ்தலக் கோத்திரத்தினுடைய ஜகாத்தை வசூலிப்பதற்கு உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார். இன்னொரு ரிவாயத்திலே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார். அன்பானவர்களே, ஜகாத்தை வசூலிக்க சென்றவர் பக்கர் கோத்திரம், ஜகாத்தை கொடுக்க வேண்டியவர்கள் முஸ்தலக் கோத்திரம். 2 கிளைகளுக்கு மத்தியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். முஸ்தலக் கோத்திரத்தினர்கள் மஷூரா செய்தார்கள். நபி அவர்களுடைய தோழர் எங்களிடத்திலே ஜகாத்தை வசூலிக்க வருகிறார், எங்களுடைய ஜகாத்தை வசூலிக்க வருகிறார். அவர் எங்களுடைய விரோதியாக இருந்தாலும் நபி அவர்களுடைய தூதுவராக வருவதனால் அவரை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அவருக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஊரினுடைய எல்லை வரைக்கும் சென்று அவரை நாங்கள் வரவேற்போம் என்று மஷூரா செய்து முஸ்தலக் குடும்பத்தினர்கள், கிளையார்கள் ஊரை திரண்டு ஊரினுடைய எல்லைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜகாத்தை வசூலிக்க வருகின்ற நபியினுடைய தோழரை வரவேற்பதற்காக. ஜகாத்தை வசூலிக்க சென்றவர் பார்க்கிறார், முழு ஊரும் திரண்டு வருகின்றது. இவர் நினைப்பார், என்னுடைய எதிரிகள் இவர்கள், என்னுடைய விரோதிகள், என் மீது கோபம் கொண்டவர்கள் என்னை தாக்குவதற்காக வருகிறார்கள் என்று நினைத்தவர் ஓடோடி வந்தார் நபி அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னை ஜகாத்தை வசூல் செய்ய அனுப்பினீர்கள் அல்லவா? ஆனால் முஸ்தலக் கோத்திரத்தினர்கள் என்னை கொல்வதற்காக படையெடுத்து வந்து விட்டார்கள், யா ரசூலல்லாஹ். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகம் சிவந்து விட்டது, கோபம் வந்து விட்டது. ஆத்திரமடைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சஹாபாக்களை திரட்டிக் கொண்டு முஸ்தலக் குடும்பத்தார் கோத்திரத்துடன் போர் செய்ய புறப்பட்டு விட்டார். காரணம், தன்னுடன் இருந்தவருடைய பேச்சை நபி அவர்கள் ஆழமாக நம்பினார்கள். இவரை கொல்வதற்கு வந்த சமூகத்தோடு போராட நபி அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். முஸ்தலக் கோத்திரத்தை சந்தித்து முஸ்தலக் கோத்திரம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கே புறப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? சொன்னார்கள் நபி அவர்கள், உங்களுடன் போர் செய்ய வந்திருக்கிறேன். முஸ்தலக் கோத்திரத்தினர்கள் காரணத்தை தெளிவுபடுத்தினார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் வந்தது அவர்களை கொல்வதற்காக அல்ல, அவரை கண்ணியப்படுத்த, அவரை வரவேற்பதற்காகத்தான். அவர் தவறாக புரிந்து விட்டார். அன்பானவர்களே, நபி அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள். ஆயிரம் இருந்தாலும் தன்னோடு இருந்தவருடைய வார்த்தை நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்து விட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை எடுத்துக் கொண்டு இறங்கினார்கள். وَإِنْ جَاءَكُمْ فَاسِقٌ بِنَبَإٍ فَتَبَيَّنُوا, உங்களிடத்திலே ஒரு பாவி, ஒரு ஃபாசிக் ஒரு தகவலை கொண்டு வந்தால் அந்த தகவலிலே முதலாவது நீங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், குர்ஆனுடைய வசனம் பேசுகின்ற வார்த்தைகளை உன்னிப்பாக கவனியுங்கள். ஒரு சஹாபியுடைய விடயத்தில் இறங்கிய வசனம், அவருடைய தவறான புரிதல், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவருடைய யூகம் அவராக ஒரு காரணத்தை உருவாக்கியது, ஒரு சமூகத்தில் குழப்பத்தை தோற்றுவித்தது. குர்ஆனுடைய வசனம் இறங்கியது وَإِنْ جَاءَكُمْ صَحَابِيٌّ فَتَبَيَّنُوا என்பதல்ல, ஒரு சஹாபி ஒரு தகவலை கொண்டு வந்தார் என்பதல்ல, ஒரு மனிதர் ஒரு தகவலை கொண்டு வந்தார் என்பதல்ல, சமூகத்தை குழப்புகின்ற காரணத்தை, சமூகத்தினுடைய குழப்பவாதியாக அமைந்தவர் யாராக இருந்தாலும் ஷரீஆ குர்ஆன் அவருக்கு சூட்டுகின்ற பெயர் ஃபாசிக்.
அவர் பாவி, ஒரு ஃபாசிக் என்கிற போது இமாமுனா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆழமான சட்டத்தை பகுக்கின்றார்கள். எங்களுடைய அன்பாளர்களை ஷரீஅத்துடைய நிலைப்பாடு சமூகத்தை குழப்புகின்ற ஒரு குழப்பவார். அவர் வேண்டுமென்று செய்ய தவறான புரிதல். தலைவர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், செயலாளர் விடயத்தை முடிவு செய்திருக்கிறார். அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய யதார்த்தம் என்ன, அந்த முடிவுக்கு வழிவகுத்தது என்ன என்ற ஆழமான சிந்தனை இல்லாமல், தெளிவான விளக்கம் இல்லாமல் யாரெல்லாம் ஒரு வார்த்தையை சுயமாக உருவாக்கி தன்னுடைய எண்ணத்தின் பிரகாரம் பேசி அதன் மூலம் 2 குடும்பங்களுக்கு மத்தியில், 2 சமூகங்களுக்கு மத்தியில், பொதுமக்களுக்கும் நிர்வாகங்களுக்கு மத்தியில் குழப்பம் உண்டாகும் என்றால் குர்ஆன் அவருக்கு சொல்லுகின்ற பெயர் ஃபாசிக், இஸ்லாம் அவருக்கு சொல்லுகின்ற சட்டம் நீங்கள் உன்னுடைய நீ பெற்றெடுத்த மகளுடைய திருமணத்திற்கு வழியாக கூட வர வேண்டும். அன்பாளர்களே, கண்ணியமான சமூகத்தை குழப்புகிறவர்கள் வேண்டுமென்றால் ஒரு தவறான புரிதல்தான், யூகத்தினால், தவறான முடிவினால், தெளிவின்மையினால் சமூகத்தில் குழப்பத்தை தோற்றுவிக்கின்றவர்கள் ஆழமாக அறிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் எனக்கு வகுத்த சட்டம் நான் பெற்றெடுத்த பெண் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு வழியாக அந்த சபைக்கு என்னால் அமர முடியாது. என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் செய்வதற்கு காது வர வேண்டும், ஹாக்கிம் வர வேண்டும். அன்பாளர்களே, கண்ணியமானவர்களே, மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். நான் இன்னொருவருக்கு கீழாக இருக்கிறேன். எனக்கென ஒரு நிர்வாகம், எனக்கென ஒரு பரிபாலன சபை, எனக்கென ஒரு தலைமைத்துவம் நியமிக்கப்பட்டுவிட்டால் மேல் மட்டம் எடுக்கின்ற முடிவுகளை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் வீணான விமர்சனங்கள் கூடாது. விமர்சனங்களை முழுமையாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அன்பாளர்களே, நாங்கள் விமர்சிக்கின்ற சமூகம் அல்ல. நாங்கள் விமர்சிப்பதாக இருந்தால் எங்களுடைய விமர்சனம் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும், அடிப்படையாக இருக்க வேண்டும், ஆதாரங்களை கொண்டதாக இருக்க வேண்டும். கண்மூடித்தனமான விமர்சனங்கள் மன நோயாளியின் அடையாளம். கண்மூடித்தனமான விமர்சனங்கள். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, வார்த்தைகளை நிதானமாக பாருங்கள். ஒரு நிர்வாகத்திற்கு பேசுகின்ற போது, ஒரு தலைமைத்துவத்திற்கு பேசுகின்ற போது, என்னை வழிநடாத்துகின்ற பெரியவர்களுக்கு மேல் மட்டத்திற்கு பேசுகின்ற போது நிதானமாக சுதாகரித்து அன்பானவர்களே வார்த்தைகளை உபயோகிங்கள். வார்த்தைகளால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அதிகம். வார்த்தைகளால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அதிகம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜிதுடைய இமாமாக இருக்கிறார்கள். மஸ்ஜிதுடைய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி ஒரு மனிதன் தவறான ஒரு வார்த்தையை அந்த காலத்தில் இருந்த நிர்வாகத்தில் இருக்கின்ற போது அன்றைய காலத்தில் இமாம்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் ஹலீஃபாக்கள், ஆட்சியாளர்கள். அவர்களிடத்திலே இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி ஒரு தவறான செய்தியை ஒரு மனிதன் கொண்டு போய் சேர்த்தார். அதனுடைய பின்னணி தெரியாது, யதார்த்தம் தெரியாது, காரணம் தெரியாது. அவர் நினைத்ததை உளறி வைத்தார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த நீ பேசிய வார்த்தையினுடைய விளைவு விபரீதத்தை காணுகின்ற வரைக்கும் உனக்கு மரணம் வராது. அன்பாளர்களே, அவனுடைய இறுதி நேரம் பதிவு செய்கிறார்கள். அவனுடைய இறுதி நேரம் எவ்வளவு கொடூரமாக அமைந்தது என்றால், ஒரு வார்த்தையினுடைய விபரீதம் அவனுடைய உடலில் வலது பகுதி செயலிழந்து போனது. யாரும் அடித்தாலும் யாரும் பாதித்தாலும் அவனால் அதை உணர முடியவில்லை. தொட்டாலும் உணர்கின்ற உணர்வு அவனுக்கு இருக்கவில்லை. அதே நேரம் உடலினுடைய இடது புறத்தில் அவர்களை தேடினார் மன்னிப்பு கேட்பதற்காக. அன்பாளர்களே, கண்ணியமானவர்களே, இமாமை எங்கே தேடுவது, எங்கே கண்டுபிடிப்பது? அதே நோயிலே மரணமடைந்தார். அன்பாளர்களே, நிதானம் இல்லாமல் வார்த்தையை விடுபவர்கள் கவர் அல்லவா? அவர்களுடன் இருந்து போரிட்டவர்கள் நாவை பாதுகாக்க தவறியதனால் நரகத்தை அனுபவித்த
கண்ணியமானவர்களே, விடயம் இந்த வார்த்தை எனக்கு பிரயோசனமானதா? கண்ணியமானவர்களே, முஹம்மது பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், நான் ஒருவரை பற்றி பேசிய ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை தொலைவதற்கு காரணம். என்னுடைய ஊரிலே இருந்து மிக பெரும் செல்வந்த கோடீஸ்வரன் தன்னுடைய வியாபாரத்திலே நஷ்டமடைந்து அத்தனை சொத்துகள், வாகனங்கள், வீடுகள் அனைத்தையும் இழந்து நடுத்தரவிலே நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்து நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இன்னமும் முஃப்லிஸ். அனைத்தையும் இழந்து நடுத்தரவிலே நிற்கிறான் என்று சொன்னேன். பொய் சொல்லவில்லை, அவதூறு கூறவில்லை, இட்டுக்கட்டவில்லை, நடந்ததை சொன்னேன். ஒரு சில காலத்தின் பின்னர் என்னுடைய அத்துணை சொத்துக்களையும் பறித்து அல்லாஹ் என்னை நடுத்தரவில் நிற்கிறேன். அன்பானவர்களே, வார்த்தைகளுக்காக விமர்சனங்கள் அனைத்தும் ஆரோக்கியமானவை அல்ல. நான் போடுகின்ற ஒரு கமெண்ட், நான் சிந்திக்காமல் முகநூலிலே, இணையதளங்களிலே, வலைத்தளங்களிலே விளையாடிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது, எனக்கு ஒரு ஹத்து கிடையாது. அன்பானவர்களே, உள்ளத்தினுடைய ஒரு அற்ப சந்தோஷத்திற்காக சிந்திக்காமல் நாங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வாழ்க்கையை தொலைக்கின்ற நிலையை உருவாக்கும். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, எனவே கட்டுப்பாடு என்பதுதான் முஸ்லிமுடைய அடையாளம். கட்டுப்படுகின்ற தன்மையை எங்களுக்கு நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் எனக்கு தலைவராக, எனக்கு பொறுப்புதாரியாக, என்னுடைய விடயத்தை தலைமை தாங்குவதற்கு முடிவு செய்யப்படுகிறார்களோ அது அல்லாஹ்வுடைய முடிவு, அது மஷூராவுடைய முடிவு என்றால் அது அல்லாஹ் எனக்காக முடிவு செய்தது. மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, கட்டுப்பாட்டிற்கு பின்னர் அல்லாஹ் இன்பகரமான வாழ்க்கையை தருவான். ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிவுக்கு வருகின்றேன். கண்ணியமானவர்களே, ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தன்னுடைய கணவர் அபுல் ஆஸ் என்பவரால் தலாக் சொல்லப்படுகிறார். தலாக் சொல்லப்பட்ட ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா இத்தாவுடைய மஸ்அலாக்களை கேட்பதற்காக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வந்த நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா, நீங்கள் மறுமணம் செய்கின்ற எண்ணம் இருந்தால் என்னுடன் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ளுங்கள், என்னோடு கொஞ்சம் மஷூரா செய்து கொள்ளுங்கள், ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். அன்பானவர்கள், ஃபாத்திமா பின்த் கைஸ் இத்தாவிலே இருக்கிறார்கள். இத்தா முடிகின்ற காலம் 2 மணமகன்கள் ஃபாத்திமா பின்த் கைஸை திருமணம் பேசி வருகிறார்கள். முதலாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அபூல் ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு. இத்தாவை முடித்த ஃபாத்திமா பின்த் கைஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார். யா ரசூலல்லாஹ், 2 நபர்கள் என்னை திருமணம் பேசி வந்திருக்கிறார்கள். இருவரில் நீங்கள் சொல்லுபவரை நான் திருமணம் செய்து கொள்ள தயார். கேட்டார்கள் நபி அவர்கள், யார்? சொன்னார்கள், முதலாவது முஆவியா, இரண்டாவது அபூல் ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 பேரும் உங்களுக்கு பொருத்தம். முஆவியா இன்னஹு சுஊத், அவர் பரமேழு, அவர் தனியாக இருக்கின்ற போது உணவுக்குரிய, வருமானத்திற்குரிய வழி இல்லாமல் சிரமப்படுகிறார். நீங்கள் அவரை திருமணம் செய்து கொண்டு மேலும் சிரமத்தை அனுபவிக்க வேண்டி வரும். முஆவியா உங்களுக்கு பொருத்தமானவர் அல்ல. இரண்டாவது அபூல் ஜஹல், இன்னஹு லா யவஉ அஸாஹு அன் ஆத்திகி, அவர் அதிகமாக பெண்களுக்கு அடிக்கின்ற வழக்கமுடையவர், எடுத்ததற்கெல்லாம் அடிக்கின்ற குணமுடையவர். அவரோடு நீங்கள் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வது சிரமம். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா, நீங்கள் விரும்பினால் என்னிடத்திலே ஒரு மணமகன் இருக்கிறார், என்னிடத்தில் ஒரு மணமகன் இருக்கிறார், நீங்கள் விரும்பினால் அவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்கின்ற போது கேட்டார்கள் ஃபாத்திமா பின்த் கைஸ், யா ரசூலல்லாஹ், யார்? சொன்னார்கள், இது உஸாமா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபாத்திமா பின்த் கைஸுக்கு அன்பானவர்களை இடுப்பு கலன்றதை போன்றிருந்தது. உஸாமா ஸைத் ஒரு அடிமை குடும்பத்தைச் சேர்ந்தவர், கருப்பு சஹாபி, உதடு பெருத்தவர், முகத்தில் காயம் விழுந்தவர், பார்ப்பதற்கு ஒரு அருவருப்பான தோற்றமுடையவர்.
குடும்பமே அடிமை பரம்பரை. ஃபாத்திமா பின்த் கைஸ் குறைஷிகளில் கண்ணியமான குடும்பத்தைச் சேர்ந்த பெண், இளவயது பெண், அழகிலும் குறையிருக்கவில்லை. மிக பெரும் பெரும் இடங்களில் திருமணம் செய்வதற்கு தகுதியான பெண் ஃபாத்திமா பின்த் கைஸ். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உஸாமாவை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய முடிவா ஆலோசனையா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முடிவல்ல, ஆலோசனை. ஆலோசனை. ஒரு சமூகத்துடைய தலைவர் அந்த தனக்கு கீழால் வாழ்ந்த பெண்ணுக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை. அன்பாளர்களே, கண்ணியமானவர்களே, ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா இப்போது 2 போராட்டம். முதலாவது, தான் விரும்பி வந்த முஆவியா அல்லது அபூ ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் உள்ளத்திலிருந்து வெளியே தூக்கி வீச வேண்டும். இது ஒரு போராட்டம். இரண்டாவது போராட்டம், உள்ளம் இடம் கொடுக்காத உஸாமா இப்னு ஸைதை உள்ளத்திற்குள் கொண்டு வந்து வைக்க வேண்டும். அன்பாளர்களே, போராடினார்கள், சிந்தித்தார்கள், உணர்ந்தார்கள். கட்டுப்படுவதற்கு பின்னர் தான் இன்பம், கட்டுப்பட்டால் தான் இன்பம். அன்பாளர்களே, முஸ்னத் அஹ்மதிலே வருகின்ற ரிவாயத்திலே ஒரு வார்த்தை அதிகமாக பதிவு செய்யப்படுகின்றது. ஃபாத்திமா பின்த் கைஸ் எவ்வளவு சிரமத்தோடு அந்த முடிவை சொன்னார்கள் என்றால், தனது இரு கண்களையும் இறுக பற்றிக் கொண்டு, இறுக மூடிக்கொண்டு நபி அவர்களுக்கு சம்மதத்தை அளித்தார். உள்ள விடம் கொடுக்கவில்லை. இந்த அடிமையில் என்னுடைய அழகு என்ன, உஸாமாவுடைய அழகு, என்னுடைய அந்தஸ்து என்ன, உஸாமாவுடைய அந்தஸ்து என்ன, இவரை நான் திருமணம் செய்து கொண்டால் என்னுடைய குடும்பம், என்னுடைய தோழிகள், என்னுடைய நண்பிகள் வட்டாரம், இந்த சமூகம் என்னை பற்றி என்ன பேசுவார்கள்? நான் உஸாமாவுடைய கையை பிடித்துக் கொண்டு எவ்வாறு சந்தோஷமாக வீதியில் வலம் வர முடியும்? அன்பாளர்களே, கண்ணியமானவர்களே, அனைத்தையும் தாண்டி கட்டுப்பட்டார்கள். திருமணம் நடந்தேறியது ஒரு சில மாதங்கள் கூட கடக்கவில்லை. சொல்லுகிறார்கள் ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, அன்பாளர்களே, நான் கட்டுப்பட்டேன். என்னுடைய தோழிகள், எனது குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள், சவாஹிபாத், என்னுடைய ஊரில் உள்ள பெண்கள் என்னை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். ஃபாத்திமா பின்த் கைஸுக்கு அமைந்ததை போன்ற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அமைய மாட்டார். அன்பாளர்களே, கண்ணியமானவர்களே, கட்டுப்பாட்டுக்கு பின்னர் இன்பம் இருக்கிறது. கட்டுப்படுவது சிரமம், கட்டுப்படுகின்ற போதுதான் சிரமம். கட்டுப்படுங்கள், உள்ளத்தை கல்லாக்கிக் கொண்டு, பற்களை இறுக கடித்துக் கொண்டு, கண்களை இறுக மூடிக்கொண்டு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் அலாதியான இன்பம் நிறைந்த வாழ்க்கையை, சந்தோஷகரமா புறம் பார்த்து பொறாமைப்படுகின்ற வாழ்க்கையை தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவனால் தெரிவு செய்யப்பட்ட பொறுப்புதாரிகளுக்கும் கட்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், இந்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்றோர்கள் இணைப்பு பற்றிய ஆசாக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த வாழ்க்கையை கபூல் செய்து கொள்வாயாக. இதற்காக எங்களை விரும்பிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நிலைமைகளை சீராக்கி தருவாயாக. நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் இறுதியை சந்தோஷமானவர்களாக்குவாயாக. யா அல்லாஹ், உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. கட்டப்படுகின்ற தன்மையை தந்தருள்வாயாக. எங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற யா அல்லாஹ் அசிங்கங்களை கழிவுபடி யா அல்லாஹ், பெருமைத்தனத்தை இல்லாமலாக்கிவிடு யா அல்லாஹ், ஈகோவை கழித்துவிடு யா அல்லாஹ், நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிவிடு யா அல்லாஹ், உண்மையான முஸ்லிமான மூமினாக வாழ்ந்து கொண்டிருக்க தௌஃபீக் செய்து யா அல்லாஹ். எத்தனையோ லட்சம் மக்கள் கோடான கோடி சிலைகளை வணங்குகின்ற இந்த காலத்திலே உன்னை காணாமல் உன்னை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னை காணாமல் உன்னை நம்பி வாழ்கிறோம் யா அல்லாஹ். உனக்காக பசித்து தாவித்து கண்விழித்திருந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நாளை சொர்க்கத்திலே உன்னை பார்க்கின்ற மேலான பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக.